அம்மா கிட்ட பேசலான்னு வீட்டுக்கு ஃபோன் பண்ணேங்க்கா. அப்புறம் நானே கட் பண்ணிட்டேன். அங்க என்னாச்சோ ஏதாச்சோன்னு நினைச்சா ரொம்ப கவலையா இருக்கு. இங்க வர அடிக்கடி என்னால உங்களுக்கும் அவருக்கும் சண்டை வருது. அத நினைச்சா இன்னும் பயமா இருக்கு. சும்மா அதே நினச்சிக்கின்னு கவலைப்படாத. இதெல்லாம் எனக்கு பழகி போச்சு. இதுக்கு இல்லைனாலும் வேற எதுக்காவது திட்டிக்கினே தான் இருப்பாரு. ஆக மொத்தத்தில் அவருக்கு என்ன திட்டணும். இந்த வீட்டில் நான் தான் சம்பாதிக்கிறேன், நீ அடங்கி தான் போகணும்னு காட்டணும். அது மட்டும் இல்லை, நில்லு நான் நிற்கணும், உட்காருனா உட்காரணும், வெளியில் போனால் நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கின்னு சிச்சினே வரணும். கீ கொடுத்த பொம்மை மாதிரி என் வாழ்க்கை ஓடுது. இப்படி இருக்கும்போது எந்த உணர்ச்சிக்குமே மதிப்பு கிடையாது. அதனால என் விஷயத்துல எந்த குற்ற உணர்ச்சியும் வேணாம். சாரிக்கா, எனக்கு திடீர்னு பொய் சொல்ல வரல. அப்பா கேட்டதும் பயத்துல உண்மையை சொல்லிட்டேன். அம்மா, உண்மையை பேசுறதுக்கு எதுக்கு சாரி கேக்குற? உண்மையை பேசுறது தான் நல்லது. உண்மையை பேசுறது நல்லதுதான். ஆனா அதுக்காக உன்னையும் அம்மாவையும் அப்பா திட்டினார்ல, அது கெட்டது தானே. ஸ்கூல்ல என் மிஸ் கூட மற்றவங்களுக்கு நல்லதுன்னா பொய் சொல்றதுல கூட தப்பு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க தெரியுமா? ஐயோ, என் புள்ள எவ்வளோ அறிவா பேசுறத பத்தியா? என்ன பிரச்சனை வந்தாலும் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆதரவு இதுங்க தான். உலகத்துல இருக்க எல்லாருக்குமே என்ன பிரச்சனை வந்தாலும் அதுக்கு ஆறுதல் கிடைக்கிற ஒரே இடம் அம்மாவோட மடி மட்டும்தான். அம்மாவோட மடியில முகத்தை புதைச்சு படுத்து அம்மா தலையை கோதி விடும்போது உலகத்துல யாரு வந்தாலும் என்ன நடந்தாலும் நான் தான் தைரியமான ஆளுன்னு தோணும். அந்த விதத்துல உங்க பசங்க 2 பேருமே ரொம்ப கொடுத்து வச்சவங்க. நீ பட்ட வேதனோட வலி உன் பேச்சிலேயே தெரியுது. இல்லைன்னா இந்த வயசுல இவ்வளவு பக்குவமா பேச முடியுமா? ஆமாக்கா, எல்லார் வீட்லயும் தாத்தா பாட்டிங்க தான் குழந்தைங்க ஸ்கூல்ல இருந்து வந்ததும் ஏன் முகம் வாட்டமா இருக்கு, வாத்தியார் திட்டினாங்களா, டீச்சர் அடிச்சாங்களான்னு சமாதானப்படுத்துவாங்க. சாப்பிட வச்சு அழகு பார்ப்பாங்க. ஆனா எனக்கு அந்த மாதிரி எந்த அதிசயமும் நடந்ததில்ல. என் தங்கச்சி தம்பியை தான் என் ஆத்தா தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. அப்புறம் எப்படி பக்குவம் வராம இருக்கும்? இப்பெல்லாம் ஒத்த புள்ளைய பெத்துக்கிறாங்க. குழந்தைங்கள ஸ்கூல்ல ஏதாவது சொன்னா மனசு உடைஞ்சு போயிடுறாங்க. அப்பா அம்மா கூட மனசார எதுவும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்படிப்பட்ட பசங்க பிள்ளைங்க நடுவுல நீ ஒரு அதிசய பிறவியம்மா. ஓ, இதுதான் கெட்டதுலயும் ஒரு நல்லது நடக்குதுன்னு சொல்லுவாங்களோ? எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப சொல்லுங்க, அப்பா திட்டினது நல்லதா கெட்டதா? இங்கே பாதுகாப்புக்காக வந்து நின்ட்டோம், சரக்கே அடிக்க முடியல மாப்பிள்ள. போலீஸ் வேலைலாம் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அவங்க சொன்ன உடனே வந்துட்டாங்க. ஏய், யாரா நீங்கள் இந்த நேரத்தில் இங்கே என்ன பண்ணுறீங்க? சார், நாங்கள் வேலையன் சார்கிட்ட வேலை செய்கிற ஆளுங்க சார். ஏற்கனவே இந்த வீட்டு பொண்ணு நகையை தூக்கிட்டு எஸ்கேப் ஆயிடுச்சு சார். அவங்க வீட்டு ஆளுங்களும் எஸ்கேப் ஆகிடாமல் இருக்கிறதுக்கு தான் காவல் காத்துக்கிட்டு இருக்கோம். 24 hours கண்காணிக்க சொல்லியிருக்காரு சார். அதனால தான் இங்கே இருக்கோம். வேலை ஆள் வேறு சொல்லிட்டீங்க, உங்களை எதுவும் கேட்க முடியாது. சரி, ஐயா கேட்டாங்கன்னா போலீஸ் எல்லாம் வந்தாங்க, விசாரிச்சாங்க, போயிட்டாங்கன்னு சொல்லிடு. அதுக்கு மேலே எதுவும் கோத்து விட்றாதையா, அவரே புரிஞ்சுப்பார். சரிங்க சார். பார்த்துக்குங்க. சரி. அப்புறம் அந்த பொண்ணோட ஃபோட்டோ எல்லா ஸ்டேஷனுக்கும் போயிருக்கு, தேடிக்கிட்டு இருக்கான்னு சரி சொல்லி சார். சார், சாப்பிட்டு போகலாம்ல? ஐயோ, பணம் சரிங்க டியூட்டி. சரி சார்.
பாத்தியா மாப்பிள்ள? என்னடா ஐயா பேரை சொன்னோடனே பதறாங்க. ஹாய், இங்க வா வா. என்னக்கா காக்கா கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? அது என்ன மாதிரி கருப்பா இருக்குல்ல, அதான். எனக்கு எல்லா காக்காவுமே ஃப்ரெண்ட்ஸ் தான். ஏ பிபி, என்ன பேசுற? ஏன் உன்னை நீயே தாழ்த்திக்கிற? நீ ஒன்றும் அவ்வளோ கருப்பு இல்லை. அது இல்லக்கா, நான் சின்ன வயசுல இருந்தே ஊர்ல இருக்கும்போதே தினமும் காக்காக்கு சோறு போடுவேன். எல்லா விஷயத்தையும் சொல்லுவேன். என் சோகத்தையும் சந்தோஷத்தையும் பகிர்ந்துப்பேன். அது சாப்பிடுறத பார்க்கும்போது என் பிரச்சனையெல்லாம் தீர்ந்து சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ என்ன, காக்காக்கு சோறு வைக்கணும். தாராளமாக வச்சுக்கோ. இனிமே காக்காய்க்கு நாங்களும் சோறு வைக்கிறோம். சூப்பர் குட்டி. திவா, இனிமே காக்காக்கு நீ சோறு வைக்கணும். சரிக்கா. ஐயோ, 3 ட்ரெயின் போகுதுடா. வாங்க. இங்க 3 ட்ரெயின் வருது, இன்னும் 2 ட்ரெயின் வரும். நாங்க சண்டே ட்ரெயின்ல போவோமே, ஜாலியா இருக்கும். வணக்கம் மேடம். ஆறுசாமி சார், உங்களை பிரின்சிபல் வர சொன்னாரு. ஓ சரி. ஏய், எல்லாரும் வெளிய என்ன பண்றீங்க? எல்லாம் கிளாஸ்க்குள்ள போங்க. வணக்கம் சார். உட்காருங்க. சாரி சார், வீட்டில் ஒரு பிரச்சனை, அதான் லேட் ஆகி போச்சு. எனக்கும் தெரியும். அது விஷயமா தான் பேச வர சொன்னேன். என்ன சார் பேசணும்? உங்க பொண்ணு ஏதோ நகை எடுத்துட்டு போயிட்டதாகவும், உங்க வீட்டுக்கு தினமும் போலீஸ் வந்துட்டு போறதாகவும் ஸ்கூல்ல அரசல் புரசலா பேசிக்கிறாங்க. இது மேனேஜ்மெண்ட் காது வரைக்கும் போயிடுச்சு. அதனால சார், நம்ம எல்லாம் வாத்தியார் வேலை பார்க்குறவங்க. 4 பேருக்கு உதாரணமாக வாழாட்டியும் பரவாயில்ல, உபத்திரமா மாறிடக்கூடாது. நாளை பின்ன ஏதாவது ஒரு பையன் மற்ற பையன்கிட்ட இருந்து பேனாவோ பென்சிலோ திருடிட்டா உங்களால் எப்படி கேள்வி கேட்க முடியும்? உங்கள் மனசாட்சி உறுத்தாது? அதனால இந்த கேஸ் முடிஞ்சு உங்கள் பொண்ணு மேலே எந்த தப்பும் இல்லைன்னு நிரூபணமாகிற வரைக்கும் ஸ்கூலுக்கு வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. இப்படி திடீர்னு சொன்ன எப்படி சார்? நானும் பிளான் பண்ணி பேசலை சார். அவங்க சொன்னதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அதை மீறி நடந்தா என் வேலைக்கு ஆபத்தாயிடும் சார். நானும் உங்களை மாதிரி காலண்டரை பார்த்து நாளை ஓட்டுற நடுத்தர வர்க்கம் தான் சார். அதனால் எனக்கு உங்கள் கஷ்டம் புரியுது சார். நான் வேணா மற்ற டீச்சர்ஸ் கிட்ட பேசி உங்களுக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் ஒரு அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணி தரதுக்கு ஏற்பாடு பண்ணட்டுமா? வேண்டாம் சார். நீங்கள் இவ்வளோ நேரம் பேசுனதை விட இப்போ சொன்னது தான் சார் உறுத்தலாக இருக்கு. வேண்டாம் சார். இதெல்லாம் என் பாலா போன பொண்ணால வந்தது சார். அவன் நல்லாவே இருக்க மாட்டான் சார். என்னங்க, பெற்றவங்க நாமளே இப்படி சாபம் கொடுக்கக்கூடாது ஆரிச்சாமி சார். அப்புறம் வேற என்ன ஆரிச்சாமி சார்? புரியுது சார். நான் கிளம்புறேன். சார், ஆர்ச்சாமி சார். சாரி சார், நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டேன். வருத்தமாக இருக்கு சார். இதுக்கு நானும் ஒரு காரணமாயிட்டேன். பரவாயில்ல சார். கடவுளோட செயல் சார் இதெல்லாம். நம்மளால என்ன பண்ண முடியும்? அதுக்கு இல்லை சார், இந்த கல்யாணம் சரியா தப்பான்னு தடுமாற்றத்தில் இருந்தப்ப அது சரிதான்னு அடிச்சு சொல்லி நான் உங்கள் மனசை மாற்றிட்டேன். அதனால தான் நீங்கள் உங்கள் மனைவிக்கிட்டேயும் பொண்ணுக்கிட்டேயும் போய் கல்யாணத்துக்கு சம்மதிக்க சொல்லி பேசுனீங்க. அது இப்படி போய் முடியும்னு நான் நினச்சி கூட பார்க்கல சார். அதனால உங்களுக்கு நடந்த அத்தனை துன்பங்களுக்கும் நான் மறைமுக காரணமாயிட்டேன்னு நினச்சி பார்க்கும்போது என் மனசுக்கு ரொம்ப உறுத்தலாக இருக்கா அரிச்சாமி. பரவாயில்ல சார், எல்லாம் போட்டோம். எனக்கு இங்கே நிற்க கஷ்டமாக இருக்கு. நான் வரேன் சார்.
இன்னொரு முக்கியமான விஷயம் ஆர்ச்சாமி, நம்ம கிட்ட ஸ்டூடெண்டா படிச்ச பையன் SVH ஸ்கூல்ல HMஆ வேலை பார்க்கறான். அவன்கிட்ட உங்களை பத்தி சொல்லியிருக்கேன். நீங்க போய் அவனை பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு உதவி செய்வான். ஆ வர்றேன். அக்கா, என்ன உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் இருந்தா எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுக்குறீங்களா? திடீர்னு வேலைக்கு போறலாம் பேசுற? என்ன வேலைனாலும் பரவாயில்ல. வேற என்னக்கா பண்றது? சும்மா வீட்டில் உட்காந்துக்கிட்டு மோட்டு வளையத்தை பார்த்துக்கிட்டு உங்களுக்கு பாரமா இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வேலைக்கு போயிட்டு வந்தா உங்களுக்கு உதவியா இருக்கும். நீ பிபி இல்லை ஏபி, அதிக பிரசங்கி. நான் உன்கிட்ட சொன்னேன்னா இப்போ நீ எனக்கு பாரமாக இருக்க, நான் அது இதுன்னு பிரச்சனையோட வந்தியே, மனசுல பாரம் குறையட்டும் தான் யோசிக்கிறேன். பெரிய பிரச்சனை முடியட்டும்னு வெயிட் பண்ணா என் வாழ்க்கை முழுக்க நான் வெயிட் பண்ணணும். பிரச்சனையோட பிரச்சனையா வேலை தேடுறதையும் ஒரு பிரச்சனையா நினைச்சு தேடிக்கிறது தான் புத்திசாலித்தனம். எங்கன்னு போய் தேடுவ? நான் வீட்டை விட்டு கிளம்பும் போது சென்னைக்கு வருவேன்னு எனக்கு சத்தியமா தெரியாது. பஸ் ஸ்டாண்ட்ல வந்து பார்த்தப்போ சென்னை பஸ் தான் முதல்ல கிளம்புச்சு. அதான் நான் சென்னைக்கு வந்தேன். சென்னைக்கு வந்தப்போ கூட எனக்கு யாரையுமே தெரியாது. ஏன் உங்களை கூட தான் எனக்கு யாருன்னு தெரியாது. இப்போ நீங்க எனக்கு அக்காவா மாறிட்டீங்கல்ல. எல்லாம் ஓகே. சென்னை வந்து பொள்ளாச்சி மாதிரி பயக்கமான ஊர் கிடையாது. இங்க வேற மாதிரி ஜனங்க இருக்கிறாங்க. அதனால நீ எங்க போனாலும் என்ன பண்ணாலும் ஒரு தடவைக்கு பல தடவை யோசிச்சு பண்ணு. புரியுதா? புரியுது. புரியுதுக்கா. மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு சொல்ல வரீங்க. ஆனா ஒண்ணுக்கா, நான் இது வரைக்கும் கண்ணாடி முன்னாடி மட்டும்தான் என்னோட எல்லா உணர்வுகளையும் வெளிப்படுத்திருக்கேன். கண்ணாடிக்கு அப்புறமா என் வாழ்க்கையில இருக்கிற எல்லா விஷயத்தையும் மனசால உங்ககிட்ட மட்டும்தான் சொல்ல நினைச்சேன். அந்த விஷயத்துல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ நேரம் மூணாவது மனுஷியா பேசினேன். இப்போதான் அக்கான்னு உரிமை குத்துக்கிற. அதனால் உரிமையோடு சொல்கிறேன், உஷாராக இரு. எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஊருக்குள்ள நிறைய விஜயா இருக்காங்க. எனக்கு எப்பவுமே யாரை பார்த்தும் பயம் இல்லக்கா. என்ன பார்த்து தான் நிறைய பேர் பயந்து ஓடுறாங்க. ஆனா அந்த விஜயவால தானே நீங்க எனக்கு கிடைச்சிருக்கீங்க. என்னக்கா? அக்கா என்னாச்சு? எனக்கு தங்கச்சி ஞாபகம் வந்துருச்சு. உங்களுக்கு தங்கச்சி இருக்காங்களா? உன்னை முதல் தடவை பார்க்கும்போதே என் தங்கச்சி நிர்மலா ஞாபகம் வந்துடுச்சு. ஒரு சின்ன விஷயம் நான் கோவப்பட்டு ஓங்கி அவளை அரைஞ்சிட்டேன். அப்ப கொச்சிட்டு போனவ தான் எங்க இருக்கா எப்படி இருக்கான்னு இப்போ வரைக்கும் எனக்கு எதுவுமே தெரியாது. என் கையை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு கோபம் வரும். இந்த உலகத்திலே மிகப்பெரிய துக்கம் எது தெரியுமா? நம்ம விரும்புற ஒருத்தரை உயிரோடு இருந்தும் பார்க்காம இருக்கிறது தான். நான் கருப்பு குல்லும் ராசி இல்லாதவன்னு எத்தனை எண்ணங்கள் என் மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. என்னால தாங்க முடியல.
நான் உன் பேத்தி தானே. நான் உன் பேத்தியா பிறக்கணும்னு வரம் வாங்கிட்டா பிறந்த. எத்தனை நாள் நான் செத்தலாமான்னு நினைச்சிருக்கேன் தெரியுமா? நானும் ஒரு பொண்ணு தானே ஆத்தா. எனக்கு மறு ஜென்மன்னு ஒன்று இருக்கான்னு தெரியல. ஆனா அப்படி இருந்தா நான் இதே குடும்பத்துல வந்துதான் பிறக்கணும். உனக்கு பேத்தியா இதே அப்பா அம்மாவுக்கு பொண்ணாதான் பிறக்கணும். அப்ப நீ என்னை கொண்டாடி வாடிய ராசாத்தை பேத்தின்னு எனக்கு முத்தம் கொடுத்து கொஞ்சணும் ஆத்தா. அந்த நிமிஷமே நான் செத்து போயிடணும். எனக்கு அது போதும் ஆத்தா. நான் மகா பாவத்தை பண்ணிட்டேன். என் கண்ணை திறந்த குல தெய்வண்டி நீ. எனக்கு இன்னொரு ஜென்மம் வேண்டாம். நீதாண்டி என் பேத்தி. நீதான் என் பேத்தி. என்ன பண்ணிச்சிரு. நீதான் என் அருமை பேத்தி. நீ என்ன ஆத்தான்னு கூப்பிட நான் கொடுத்து வச்சிருக்கேன். என்னங்க, ஸ்கூலுக்கு போன உடனே திரும்பி வந்துட்டீங்க? உடம்பு ஏதாவது சரியில்லையா? மொத்தமாக சரியில்லை. எனக்கு வேலை போயிடுச்சு. என்னங்க சொல்றீங்க? என்ன வேலைக்கு வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. கடவுளே, என்ன பாவம் பண்ணோம்? உன் பொண்ணு பண்ண தப்புக்கு கடவுள் என்ன பண்ணுவார்? ஏற்கனவே மான மரியாதைலாம் போச்சு, இப்போ வேலையும் போச்சு. அவ்வளோதான். பார்வதி, நமக்கு கல்யாணம் ஆகி இத்தனை நாளில் நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்டதில்லை. ஒன்று கேட்குறேன், செய்வியா? என்னங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்ன செய்யணும் சொல்லுங்க. தயவு செஞ்சு போதும் பொண்ணு வீட்டுக்கு வந்தா படியேற விடாத. அப்படி தாண்டி வந்தானா நான் உயிரோட இருக்க மாட்டேன், செத்துருவேன். ஏற்கனவே பொண்ணு போனதுல இருந்து நம்ம வீடே சாவு வீடு மாதிரி தான் இருக்கு. இதுல நீங்க வேற செத்துருவேன் அது இதுன்னு. இல்ல பார்வதி, எத்தனை நாள் மார்லையும் தோல்லையும் போட்டு வளர்த்துருக்கோம் அவளை. என் மார்ல குத்தி இருந்தா கூட பரவாயில்ல, என் முதுகுல குத்திட்டு போயிட்டா. அதைத்தான் என்னால தாங்க முடியல. வேலாயுதம் கூப்பிடுறாரு. எடுங்க. பேசுங்க. ஹலோ. என்ன வாத்தியார் சார், வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமும் ரொம்ப பிஸியா இருக்கிற மாதிரி தெரியுது. அது வந்து இல்லைங்க. இந்த வந்து போய் எல்லாம் வேணாம். வேலையை விட்டு தூக்கிட்டு உன்னை ஃப்ரீ பண்ணி இருக்கிறது எதுக்கு தெரியுமா? உன் பொண்ணை நீ தேடுறதுக்கு தான். எப்பவுமே ஒரு நேரத்தில் ஒரு வேலையை செஞ்சாதான் உருப்படியா இருக்கும். அதனால வேலை போயிடுச்சுன்னு மூக்க சிந்துறதை விட்டுட்டு ஒழுங்கா பொண்ணை தேடுற வழியை பாருங்க. உங்க பொண்ணு மட்டும் என் வீடு தேடி வந்தா இல்லாம போன உன் வேலை வீடு தேடி வரும். உன் மாப்பிள்ளை சொல்ற வேலைய
ஒரு நல்ல மாமனாரா இருந்து செய்யுங்க. அதுக்காக உங்க பொண்ணு போன மாதிரி அவளை தேடுற சாக்குல ஊரை விட்டு ஓடிடலான்னு நினைச்சிடாத. ஏன்னா உன் வீட்டு கதவுக்கு கூட காது கேட்கும். உன் மனசுல என்ன நினைக்கிறியோ அது எனக்கு கேட்கும். புரியுதா? புரியுதுங்க. என்ன புரியுதோ? பேரு தான் வாத்தியார். ஒவ்வொரு விஷயத்துக்கும் நான் கிளாஸ் எடுக்க வேண்டியதா இருக்கு. சரி சரி, உங்க ஹோம்ஒர்க்கை பார்க்காம நான் சொன்ன ஹோம்ஒர்க்கை மட்டும் பாருங்க. புரியுதா? புரியுதுங்க. ஏய் சார். முன்சாமி எங்கடா? தெரில சார். ஏய் நேத்து நீ அவனும் தானே ஒண்ணா இருந்தீங்க? தெரில சார், நான் பார்க்கல சார். போய் சொன்னா கொன்னுடுவேன். எங்க அவன்? ஹலோ, கண்ட்ரோல் ரூம்ல இருந்து பேசுறேன். சத்தியமூர்த்தி ஹாஸ்பிட்டல் ஏரியால யாரா இருக்கீங்களா? நாளைக்கு இருக்குடா உனக்கு. அந்த லொகேஷன்ல இருக்கவங்க லைனுக்கு வாங்க. சார் ஆமா சார், ஏரியால தான் சார் இருக்கேன். எங்க சத்தியமூர்த்தி ஹாஸ்பிட்டல் கிட்டயா? ஆமா சத்தியமூர்த்தி ஹாஸ்பிட்டல் கிட்ட சார். பொள்ளாச்சியில நகேந்திரன் அக்யூஸ்டோட ஃபோன் ஐடி பக்கத்துல தான் கிராஸ் ஆகி போகுது பாருங்க. ஓவர். அந்த ஏரியால தான் இருக்கீங்களா? ஆமா சார். இல்ல வேற எங்கனா இருக்கீங்களா? அந்த ஏரியால தான் பெட்ரோல் இருக்கா? எக்ஸாக்ட்டா அங்க தான் இருக்கீங்களா? ஆமா சார். சிக்னலை ஃபாலோ பண்ணி அக்யூஸ்ட் ஓகே பிடிங்க. சார், நான் போய் பாத்துக்கிறேன். ஓவர். எந்தயா? ஸ்டேஷன் வந்துறேனா? சரிங்கய்யா. ஏக்கா இந்த சங்கரா எவ்வளோக்கா? 200 ரூபாமா. அந்த நண்டு எவ்வளோமா? நண்டு 300 ரூபாமா. இதை எடுத்துக்கோமா. இந்த மீன் நல்லா இருக்கு பாரு. என்ன நல்லா இருக்குதே. இந்த மீன் இதை எடுத்துக்கோ. வேணாம். கையில காசு இருந்தா மட்டும் என் கடையாண்ட வந்து நில்லு. ஐயா, ஊர் உலகத்துல இல்லாத பொல்லாத மீன் வச்சுனுக்குற. ரொம்ப தான் பீத்திக்கிற. அப்புறம் ஏன் கடையாண்ட வந்து நிக்கிற? அக்கா ஷூட்டிங்கே இல்லக்கா. இப்ப மீனு கூடு உன் பழைய பாக்கிக்கு வேணா போனை வச்சுக்கோ. உன் செல்போனை வச்சுக்கின்னு நான் என்னத்த பண்ண போறேன்? ஏற்கனவே என் மவன் மீன் வித்து சேர்த்து வச்ச காசுல போனை வாங்கி கொடுன்னு நச்சரிச்சு போனை வாங்கிக்கிட்டான். ஊரு உலகமே அழிஞ்சாலும் அந்த செல்போனை விட்டு தலைய அண்ணாண்ட அசைக்க மாட்டேங்கிறான். ஏதோ பாஸ்புக்காமே அத்தையே 24 மணி நேரமும் நோண்டிக்கின்னு இருக்கிறான். அது பாஸ்புக் இல்ல பேஸ்புக். அப்படின்னா பேஸ்னா முகம், அதாவது உலகத்துல இருக்கிற முகம் தெரியாதவங்க கூடலாம் ஃப்ரெண்ட் ஆகிறது. அதுல பக்கத்துல இருக்கிற அம்மா மூஞ்ச பாத்துக்கிறதுக்கே துப்பு இல்ல. இதுல வேற அண்ணாண்ட இன்னாண்ட பாஸ்புக் பேஸ்புக்னு வச்சுக்கின்னு ஃப்ரெண்ட் ஆக்கிக்கின்னு என்னத்த பண்ண போறான்? எங்கயா காட்டுது? ஐயா இந்த ஏரியா தான் ஐயா காட்டுது. இங்கயா? நல்லா பாரு. இத பாருங்கய்யா. இதா சாலிகிராமம். யோ இந்த இடம் தானே? கண்ட்ரோல் ரூம்ல இதானே சொன்னாங்க? ஆமாங்கய்யா, இந்த பக்கம் தான்.